ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட்குள்ளே போய்க்கலாம். நம்ம வந்து இந்த இதில் ஒரு ஃபிஷ்ஷிங் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கெட்டுறதுலாம் இல்லை, ஒரு வழி இல்லை, சொல்லி தான் தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷிங் ராட் செய்யறதுக்கு வந்து ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஆனால் க்ரீப்பர் தலையா காய்ஸ், க்ரீப்பர் வந்து பின்னாடி வெடிச்சிட்டாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், சுற்றி என் வீடை ஃபுல்லாக நாஸ்தியாக்கிறதே க்ரீப்பர் தான். இங்கே பாருங்கள், இதுவும் க்ரீப்பர் அடித்தது தான். இப்போ பாருங்கள், வீட்டையே அடிச்சு வச்சுட்டான். அதான் கைஸ், இந்த க்ரீப்பர் தனி இருக்கானே நம்மளுக்கு ஒரே தொல்லை பண்ணுறாங்க கைஸ். சரி, நம்ம போய் இந்த ஓட்டையை அடிச்சுட்டு சுற்றி போய் அங்கிட்டு போய் ஏறுவோம் கைஸ். இதெல்லாம் அடைக்கணும், இந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைக்கணும் கைஸ். வீடை சுற்றி எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் க்ரீப்பர். இந்த இடத்தையே நாஸ்தியாக்கிட்டாங்க கைஸ் க்ரீப்பர். ஒரு நாள் க்ரீப்பரை ஒரு வழி பண்ணோம் கைஸ். சரி, இப்போ போய் நம்ம வுட் பிளாங்க்ஸ் செஞ்சு ஸ்டிக்கு செஞ்சு அதுக்கு பிறகு ஃபிஷ்ஷிங் ராட் செய்யலாம். க்ரீப்பரை பிறகு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபார்ம் தான் முக்கியம். எஸ், வுட் பிளாங்க்ஸ் செய்ய ஆரம்பித்தாச்சு. 4 போதும், 8 ஸ்டிக்கு, அதுவும் 4 போதும். எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷிங் ராடு செய்யலாம். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஃபிஷ்ஷிங் ராடு எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அயன் பக்கெட் இருக்குது, நீங்கள் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே இருக்குது அயன் பக்கெட்டு. இப்போ வந்து பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருந்தால் தண்ணியை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட மொத்தம் 4 உல்ஃப் இருக்குது. அதில் ஒரு உல்ஃபை மட்டும் இப்போ கூப்பிட்டு போவோம் கைஸ். கூப்பிட்டு போவோம். என்கிட்ட பக்கத்துலேயே வாட்டர் இருக்குது. வாட்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வைக்கலாம். போன பிறகு ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு ஃபிஷ் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். அந்த இருக்குது கைஸ். அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷு கிட்ட போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபிஷ் மாட்டிக்கிடும். பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம், மாட்டிக்கிச்சு. இப்போ மேலே போய் ஒரே ஒரு டர்ட்டை மைண்ட் பண்ணிக்கோங்க. மைண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷை போடுங்க. உல்ஃபு வேறு. ஃபிஷ்ஷை போட்டு ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்துக்கோங்க கையில். எடுத்துகிட்டு ஃபிஷ் போடுங்க. கொடுத்தோனையும் ஒன்று உங்களுக்கு தண்ணியில் சல்னு வரும் கைஸ். அப்போது நீங்கள் ஃபிஷ்ஷை மறுபடியும் தொட்டிங்கன்னா, கீழே ஃபிஷ்ஷுன்னு தெரியுதா, அதை தொட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. எஸ்பி ஏறும் பாருங்கள் கீழே. இதில் உங்களுக்கு மெயினாக இருக்கிறதே, நீங்கள் போர் அடிக்கும்போது இப்படி பண்ணிங்கன்னா இதில் ரேரான ஐட்டமும் சில நேரம் கிடைக்கும். ஃபிஷ்ஷாக கிடைக்கும் ஓயாமல். அதில் ரேரான ஐட்டம் சில டைம் கிடைக்கும். எனக்கு ரேரான ஐட்டம் கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நான் லாஸ்ட்டில் வீடியோவில் காமிக்கேன். செஸ்ட்டில் இருக்குது. ரேரான ஐட்டம் கிடைக்கும். எஸ்பி உங்களுக்கு ஏறும். போர் அடிக்கும்போது நீங்கள் இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனால் எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறதோட நீங்கள் இந்த எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சீரியஸாக ஒர்க் பண்ணுவீங்களா மைன்கிராஃப்ட்டில், ஏதாவது இந்த க்ரீப்பர் ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்கில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மைன்கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி தண்ணியிலே விட்டுடலாம் திரும்பி. ஏய் வாடா டேய். ஐயோ அடிச்சிட்டோம் கைஸ். ஐயோ கொண்டுட்டோம் கைஸ். அதை ஐயோ, நான் திரும்பி தண்ணியிலே விட்டுடலான்னு நினச்சேன். கொண்டுட்டோம் கைஸ். சரி விடுங்க, என்ன பண்ண. சாரி, நீங்கள் உட்கார்றா உல்ஃப் தலையா. நம்ம ஏற்கனவே இந்த இது செஞ்சுருக்கோம். அது இந்த இருக்கு பாருங்கள். எதுக்கடா சுற்றி லைட் வச்சுருங்க எங்கள் அக்காங்க. நைட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொஞ்சம் சாம்பிஸ் தொல்லையை தடுக்கிறதுக்காக நைட்டு லைட் வச்சேன். அதான் அப்படி இருக்குது. மற்றபடி லைட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ போய் செஸ்ட்டில் நான் முன்னாடியே மைண்ட் பண்ணது இருக்குல்ல, அதெல்லாம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டர்ட்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு மேலே போவோம். டர்ட் மேலே போடு, மேலே ஏறியாச்சு. ஃபிஷ்ஷிங் பண்ணதுன்னா செஸ்ட்டில் தான் வச்சேன். எங்கடா காணோம். சாரி கைஸ், இந்த செஸ்ட்டில் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அந்த செஸ்ட்டு பாருங்கள். 2 நேம் டேக் கிடச்சிது. அது போக ஒரு என்சென்டர் புக்கு கிடச்சிது, பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் புக்கு. இது 2 தான் கிடச்சிது. அது போக 2 லெதர் கிடச்சிச்சு. என்கிட்ட ஏற்கனவே ஒரு லெதர் இருந்துச்சு. மொத்தம் 3 லெதர் இருக்குது. அது அப்பப்போ கிடைக்கும் கைஸ், இந்த மணிக்கு ரேரான பொருளும். அதனால் இந்த ஃபிஷ்ஷிங் ஃபுல்லாக வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே கைஸ், see you next video. Bye bye.